ஃபிட்னஸ்ன்றது அது ஒரு பக்கம், பாடி பில்டிங்ன்றது அது ஒரு சைடு, அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங்ன்றது ஒரு சைடு, பவர் லிஃப்டிங்ன்றது ஒரு சைடு. இதில் வந்து எனக்கு பிடிச்சது அந்த பாடி பில்டிங். அந்த ஷேப்பு பார்க்கும்போதே நமக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதை ஒரு முறுக்கி பார்க்கும்போதே நமக்கு ஆஹா இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம், ஃபீலிங். அதெல்லாம் வந்து சாதாரண ஆளுங்களுக்கு வராது. அந்த பாடி பில்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி அந்த பாடி பில்டிங்க்குன்னு ஒரு சில சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒல்லியாக இருப்பான், எனக்கு நல்லா கெயின் ஆகணும். நான் சொல்லுவேன், வாரத்தில் 3 நாள் பண்ணணும். ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் ரெக்கவரி. கேட்க மாட்டான். பாடி பில்டப் பண்ணனா இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறோன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் எக்ஸசைஸ், அது ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் 4 நாள் எக்ஸசைஸ், அது ஒரு 6 மாதம். அப்படியே நீங்கள் வந்து ஒரு 3 வருஷமா பண்ணி முடிச்சாதான் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு தயாராக முடியும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா வந்த உடனே 6 மாசத்துல பாடி பில்டர் ஆகணும். அது எப்படி இருக்குதுன்னா, காலையில லவ் பண்ணணும், சாயந்தரம் கல்யாணம் பண்ணிக்கணும், மறுநாள் குழந்தை பெற்றுக்கணும், இப்படி போகுது. இந்த ஃபாஸ்ட் கலாச்சாரங்கிறது பாடி பில்டிங்லயே வந்துருச்சு. காலையில கல்யாணம் பண்ணி சாயந்தரம் டூயட் பாடி மறுநாள் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி. அது நிறைய இப்போ சினிமாவும் ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. எங்க காலத்துல இந்த சினிமாலாம் இப்போ கிடையாதுங்க. எல்லாமே அதாவது என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த டிவி சீரியலு, சினிமா, இந்த போதை பழக்கங்கள், டாஸ்மாக்கு இப்போ நிறைய ஆகிப்போச்சு. இதுலெல்லாம் அதாவது அதிலெல்லாம் போகாத நீங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் வரணும்னா ஜிம்முக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்டே மாறிடும். இதுல அடிக்ட் ஆயிடும், வேற எந்த பக்கமும் போக மாட்டான். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அவன் ஷேப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப போனானே அவன் வந்து ஒரு 6 மாசமா வரான். நேற்று தான் அவன் ஷர்ட்டை கட்டு பார்த்த உடனே மாஸ்டர் நான் ரொம்ப அந்த பழைய போட்டோ காமிச்சான் என்கிட்ட. உள்ளே அந்த ஓமக்குச்சி நரசிம்மன் ஒரு சினிமா நடிக்கிற அவரை மாதிரி இருப்பான். இப்போ அவன் வந்து ஒரு டெவலப் ஆகணும், அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ இவ்வளவு நேரம் வேலையை விட்டுட்டு அவன் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு என் கூட இருந்தானா அதான் காரணம். அதே மாதிரி காம்படிஷன் போகும்போதெல்லாம் கூட வந்துடுவான். இந்த போஸ்டிங்லாம் எப்படி பண்றாங்க பாடுறா பார்க்க வைப்பேன். இப்போ அவன் இஞ்சி போனா ஒரு 6 மாசத்துல அவனை நான் இது பிசிக்கல ஏற்றி உள்ளான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி அந்த பொறுமை இருக்க மாட்டேன்து. அந்த பாடி பில்டிங்னாலே அது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். இன்ஜுரி ஆகும், ஷோல்டர் இன்ஜுரி ஆகும், நீ இன்ஜுரி ஆகும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு 6 மாசமா கொஞ்சம் நீ பெயின் இருக்கு. அது எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு நான் ரெஸ்ட் விட்டுருக்கிறேன். இப்போ ரெக்கவரியும் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. நானே ரெக்கவரி பண்ணுவேன், டாக்டர் கிட்டலாம் போக மாட்டேன். மிஞ்சி போனா முன்னெல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்றதுக்கு போவேன். இப்போ அது 65 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டாங்க. பி பாசிட்டிவ் குரூப் வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 வாட்டி கொடுத்துருப்பேன் நிறைய. அந்த மாதிரி அந்த பாடி பில்டருக்கு அது ஒரு தனி ரூட். அது